டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். மன அழுத்தம் கொள்ளாத, கவலைப்படாத, பயப்படாத. இது ஃபிக்ஸடு ஃபைட்டு. அப்படின்னா என்னன்னா, இந்த WWAன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒருத்தனும் அந்த குண்டா இருப்பான், அப்படியே போடுறாங்க, அடிக்கிறாங்க. நான் நினச்சேன் நிஜமாகவே சண்டை போடுறாங்கன்னு. அது ஏற்கனவே பிளான் பண்ணி தான் போடுறாங்களாம். இன்னைக்கு நீ ஜெயிக்கணும், நான் தோக்கணும்னே சண்டை போடுவாங்களாம் என்ற மாதிரி ஆண்டவர் எப்பவே உங்க ஃபைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, அவங்க செதறுண்டு போவாங்கன்னு கடவுள் ஏற்கனவே முடிச்சிட்டார். பக்க சொல்லி, இந்த கர்த்தருடைய யுத்தங்க, அவர் அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 2, உங்க யுத்தத்தை கர்த்தர் கையில எங்க ஆண்டவர் சிறப்பா செய்வார். முடிக்க ஆசைப்படுகிறேன். 3வது 17வது வசனத்தில் இப்படி சொன்னாரு, you shall not need to fight in this battle. Stand still and see the salvation of the Lord. Fear not, don't be dismayed. Tomorrow go out against them, for the Lord will be with you. Amen. அதுக்கப்புறம் கீழே நீங்க படிச்சீங்கன்னா அவர் ஆராதிக்க சொல்றார். ஆமென். கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆராதியுங்கள், துதியுங்கள். அடுத்த வசனம், and Jehoshaphat bowed his head with his face to the ground, and all Judah and the inhabitants of Jerusalem fell before the Lord, worshiping the Lord. என் கூட தமிழ்ல படிங்களேன். அப்பொழுது யோசேபேத்து தரைமட்டம் முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாய். எத்தனை நம்புறீங்க? ஒரு 3வது நீங்க செய்ய வேண்டியது ஆராதிப்பது. அதுக்கு முன்னாடி சொல்ல வரேன், அவர் உங்களை கடந்தெல்லாம் போக மாட்டாருங்க. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, எங்கேயும் போயிட மாட்டார். பக்கத்தில் அவர் கடந்து போறதுக்கு எப்படி போக முடியும்? ஏன்னா அவர் யார் கூட இருக்காரு? கூடவே இருக்காருங்க. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார், அவர் போகல மாட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் எங்க பக்க கூடவே இருக்காருங்க. அப்புறம் எங்க கடந்து போக போறாரு? உங்க கூடவே இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களை சூழ்ந்து இருக்கிறாரு. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறோம். கூடவே இருக்கிறார். ஜெயிப்பீங்க, யுத்தம் முடிப்பாரு. யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒரு பாட்டி அம்மா கலங்கிட்டு என்கிட்ட வந்துச்சு ஒரு வருஷம் முன்னாடி. கலக்கெல்லாம் சொல்லிச்சு. நான் தலை மேலே கை போட்டு தோளில், கொஞ்சம் வயசான 80 வயசு பாட்டி பாருங்க, நீ கலங்காத பாட்டி, நான் இருக்கேன்ல, அவ்வளோதான் சொன்னேங்க. கண்ணுலேருந்து அப்படி தண்ணி அப்படி கொட்டிச்சுங்க அதுக்கு. ஆமாம், ஒரு பாஸ்டர் நான் இருக்கேன்னு சொன்னாலே அவ்வளோ தைரியம் வருதுன்னா, உன்னை விலக மாட்டார். பக்கத்தில் எங்களை கடந்தெல்லாம் போக மாட்டார் அப்படின்னு. கடந்து போயிருந்தா நாங்கள் அம்போ ஆயிருப்போம். கடந்து போக மாட்டார், விலக மாட்டார், கைவிட மாட்டார், உன் கூட இருப்பாரு. பிகாஸ் he is always with you. என் உயரத்தில் என் கூட இருந்தார், என் தாழ்வில் என் கூட இருந்தார். பக்கத்தில் இப்பொழுதும் அவர் என் கூடவே இருக்கிறார். நல்ல மனிதன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுது. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏன்னா நான் அவனை உள்ளம் கையில் வைத்திருக்கின்ற